amazing experience in this site. We can see a lot of people and discover many things about Hindu culture. We are from France, so we don't know anything about Hinduism. And here it's incredible to see how the people dress, how the people live this event, and we are very glad to be here with you guys. Okay. Your opinion? Tell me about something. Yes. Something. It's an amazing experience to see all these people, their dress, how they are dressing, how they are acting, and we love it. We love it. Thank you. Okay, thank you. பாடசாலைகளுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் 63 நாயன்மார்களை நாங்கள் அறநெறி பாடசாலைகளில் படங்கள் வச்சு தான் நாங்கள் பூசை செய்கிறோம். நாங்கள் குரு பூசை செய்து வணங்குறாங்க. அவர்களுடைய ஆசி வேண்டி நாங்கள் இப்போ வந்த முறை நல்லூர் திருவிழாவில் நாங்கள் பன்னிசையும் பாட போகிறோம். அந்த பன்னிசை பாடுறதுக்கு அந்த 63 நாயன்மார்களை அந்த பிள்ளைகளை நாயன்மார்களாக அவையில் வெளிப்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து எங்களுடைய அறநெறி பாடசாலைகள் இந்து சமய கலாச்சார அலுவல் திணைக்களத்தில் பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி பன்னிசை படிக்கிற மாணவர்கள், அதாவது அறநெறி ஆசிரியர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம். அவைகளும் மாணவர்களும் சேர்ந்து பன்னிசை படிக்க போகிறோம். அதுக்கு இணைய வழியூடாக இந்தியாவிலிருந்து 2 டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு பாலச்சந்த ஓதுவாரும் கௌரி அம்மாவும் படிப்பிச்சவைகள். அதை கொண்டு தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அறநெறி யாழ்ப்பாணத்தில் இன்னும் நிறைய பிள்ளைகள் அறநெறிக்கு பெற வேணும். அறநெறி கண்டு நேரம் ஒதுக்கப்பட்ட நேரத்தை அறநெறியை திறமாக நடத்துறதுக்கும் ஒழுக்கம் கலாச்சாரம் திறமையாக நடக்கிறதுக்கு எல்லாரும் வழிவிடணும் என்று தான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கு. சாமியோட பின்னால் பன்னிசை பாடி பிறகு அங்கே நல்ல ஆதீனத்தில் நடக்கிற தெய்வீக திருக்கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம். சரி, ஓகே, நன்றி.
அவ்வாறறிகின்றதனால் எவ்வாறு
வேலவன் செவ்வானுருவில் திகழ் வேலவன் செக்கச்சி வந்த செவ்வானம் போன்று திகழும் வேலவன் அந்திப்பொழுதில் செக்கச்சி வேலென்று சிவந்து வானம் செவ்வானம் போன்று வந்த வேலவன் அன்று எனக்கு உபதேசித்து எடுத்து உரைப்பது என்று தெரியவில்லையே கந்தா சட்டவானவாத வந்து எனக்கே முன்னமே அன்றொரு நாள் உபதேசம் செய்தாயே அது அதை நான் எவ்வாறு விவரிப்பது பிறருக்கு அது தானாக உணரப்பட வேண்டியது நீ உணர்த்தியதால் நான் உணர்ந்ததை எவ்வாறு பிறருக்கு எடுத்துரைப்பது உண்டா நீதானே கருணையின் வடிவமாக அன்றொரு நாள் எனக்கு உபதேசித்தார் எவ்வாறு ஒருவருக்கு செய்விப்பதுவே நான் எவ்வாறு
வணக்கம். இன்றைக்கு நல்லியம்பதியில் 16வது நாள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மகோத்சவ விழாவிலே நாங்கள் இப்பொழுது முன்ன நாள் நமது இந்து கலாச்சார அமைச்சர் அவர்கள் இப்பொழுது தியாகராஜா மகேசன் ஐயாவுடைய அந்த நினைவு படத்துக்கு முன்னால் நின்று இந்த காட்சிகளை உங்களுக்கு இங்குள்ள விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தரலாமென இருக்கின்றோம். அந்த வகையிலே முன்பு அவர் இந்து கலாச்சார அமைச்சிலே இருந்த பொழுது யாழ்ப்பாண மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கை முழுதும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சாதி சமய மத வேறுபாடின்றி சகல விதமான பணிகளையும் செய்திருக்கின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம், மறக்கவில்லை. அவர் இந்து சமயம் வாழ வேண்டும், வளர வேண்டும், தமிழ் மொழி வளர வேண்டும், தமிழ் மக்கள் வளர வேண்டும் என்று மிக அதிகமாக பாடுபட்டார். அதனாலே தான் அவருடைய ஆயுளையும் இடையிலே அவர்கள் பறித்து கொண்டு போய்விட்டார்கள். அதனால் நாங்கள் மறந்துகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 16வது நடைபெறுகின்ற இந்த விழாவிலே நல்லியம்பதியிலே இன்றைக்கு சிறப்பு நந்தனார் வைபவம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆவுரித்து தின்றுழலும் புலியரேனும் கந்தைவார் சடை கலந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாங்கணமும் அடியாரே என்று சாதி மத வேறுபாடு இன்றி நந்தனாரை அங்கே 63 நாயன்மார்களில் ஒருவராக அங்கே அடியவர்கள் கூட்டம் அங்கே அவரை இணைத்திருக்கின்றது. அந்த வகையில் அங்கே கண்ணப்ப நாயனார் வேடுவகுலத்தில் பிறந்தாலும் சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து அங்கே ஓடிய அந்த குருதியாற்றி அடக்குவதற்காக தன்னுடைய கண்ணை தோண்டி அவருடைய கண்ணை அப்பினார் அல்லவா, அவர் கூடி வேடுவகுலம். அதே போல் இவரும் அந்த மேளக்கருவிகளுக்கு தாளவாத்தியங்களுக்கு வேண்டிய நார்களை உரித்து அந்த தோள்களை பதப்படுத்தி கொடுக்கின்ற தொழிலை செய்கின்றவராக இருந்தமையால் இவர் ஆலயத்தினுள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை அந்த காலத்தில். ஆகவே சிதம்பரத்திலே நடைபெற்றிருந்த அந்த நிகழ்வை கண்டு கழிப்பதற்காக இவர் பல தடவை அங்கே செல்ல வேண்டும் என நினைத்திருந்த போதிலும் அவர் செல்லவில்லை. ஆனால் இறுதி நாளில் அவர் அங்கு சென்றதும் அங்கே மூலஸ்தானத்தை முன்னுக்கு இருக்கின்ற பெரிய பிரம்மாண்டமான நந்தி, அது கருங்கல்லாலான அந்த நந்தி தானாக அரக்கி விலகியது. இதனை கண்ட அந்த அந்தன சிவாச்சாரியார்கள், மன்னர்கள், மந்திரிகள், பிரதானிகள் எல்லோரும் ஏங்கி தவித்து அவரை ஓடிச் சென்று விழுந்து வணங்கி வழிபட்டு அவரை அந்த ஆலயத்துக்கு முன் வளர்த்தி சென்று அவரை வணங்கினார்கள். அந்த வகையிலே ஒருவர் பிறக்கும் பொழுது அவருடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர் பல்வேறு குலங்களிலே பிறந்தாலும் அவர்கள் செய்கின்ற காரியங்களை பொறுத்து அவர்கள் மேலே தொல்கதி அடைவார்கள் என்று சமயங்கள் சொல்லப்படுகின்றன. இதையே ஆர்வ நாவலர் கூடி தன்னுடைய நூலிலே பல தடவை தெரிவித்திருக்கின்றார். யார் இது என்று இல்லாமலும் கிரிய வழிபாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களுடைய தொண்டுகளை சரிவர செய்தால் அவர்கள் வரகதி அடைவார்கள் என்று நல்ல நகர் அந்த நாவலர் இருந்தேல் சொல்லு தமிழ் எங்கே சுருதி எங்கே இன்றைக்கு நாவலராலே யாழ்ப்பாண கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம் வளர்க்கப்பட்டிருக்கின்ற என்ற செய்தியை தந்து இன்றைக்கு ஆலயத்தினுடைய உள்ளே நடந்த விசேட அம்சங்களில் அங்கே செவிலணி கலனியிலே முருகப்பெருமானுக்கும் தேவியர் இருவருக்கும் அங்கே ஆடைகள் அணியப்பட்டன. இந்தியாவில் இருந்து தெரிவிக்கப்பட்ட அந்த மலர் மாலைகள் எல்லாம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த அழகான காட்சிகளை கண்டோம். அவர்கள் இவர்ந்து செல்வதற்காக சிங்க வாகனத்தை முருகன் பயன்படுத்தினார். இது துர்க்கி அம்மனுடைய யுத்த வாகனம். அங்கே மகடாசுரனை அழைப்பதற்காக துர்க்கை சிங்க வாகனத்தில் ஏறி சென்று அழித்ததாக நாங்கள் புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். அந்த வகையிலேயே ஏனைய இருவரும் அங்கே மகர வாகனத்திலே வந்த காட்சி மிக அழகாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்தார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்தமையால் நாடு குளிர்ச்சியாக இருக்கின்றது. அதனால் மக்கள் மனங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு நல்ல முருகப்பெருமான் அவர்களுக்கு வந்த எல்லோருக்கும் அருள் கொடுக்க வேண்டும். இங்கே வர முடியாத அனைவருக்கும் திருவருள் கொடுக்க வேண்டும். இவருடைய நமது மாண்புமிகு முன்ன நாள் இந்து கலாச்சார அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய துணைவியார் பிள்ளைகளும் சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி முருகப்பெருமானை வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.
நீங்கள் என்ன மாதிரி உணர்றீங்க திருவிழாவை பார்க்க வந்து? திருவிழாவை பார்க்க வந்தது வந்து ரெண்டாவது வந்து அந்த பெரிய கப்பு பிறகு வந்த மாற்றங்கள் இருக்குதானே அதில் பார்க்கலாம். 2 விதமாக பார்க்கலாம். திருவிழாவிலையும் வந்து திருவிழா அந்த போக்கில் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு எளிமையான தன்மை இருந்து பிறகு இடையில் இருக்கா சிக்கலான தன்மை வந்து வந்தது நடைமுறையில் திருப்பி ஓரளவுக்கு வந்து அது எளிமையான தன்மையாக அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு மாற்றம் அல்லது உருப்பெற்றோன்னு வர மாதிரி தெரியுது. நிர்வாக அமைப்புகள் மற்றது அந்த ஒழுங்குமுறைகளில் தெரியுது. மற்றது அந்த பூஜை புனஸ்காரம் இல்லைன்னு சொன்ன சம்பிரதாயமான அந்த சங்கதிகள் வந்து அதுகளில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து கட்டியம் கூறுற சங்கதிகள் எல்லாம் ஒன்று இருக்குது. வந்து இப்போ வந்து அது உலக புகழ்பெற்ற ஒரு நிலைமையாக மாறி யாழ்ப்பாணத்தின் அடையாளம் மற்ற இடங்களில் மற்ற கோயிலில் ஐரோப்பாவிலும் கோயிலில் பின்பற்ற ஒரு முறையாக வந்து அது பரிணமிச்சிருக்கு நாம் பார்க்குறோம். மற்றது இலங்கையிலேயும் பிற மாவட்டங்களிலும் இலங்கையிலேயும் அந்த கட்டியம் கூட்டுறதில் வந்து மெல்ல மெல்ல அதுவும் வந்து இதோடு சேர்ந்தோன்னா வந்து நீங்கள் எத்தனை வருஷம் நன்மையில் இருக்குது? கிட்டத்தட்ட நீங்கள் கவலையாக போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலேன்னு சொல்லி. நிறைய நீங்கள் இங்கே நல்லூரில் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து முந்தி அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் தெரிஞ்ச காலத்தில் வந்து இப்போ எல்லா மத மொழி பேரை வந்து எல்லாரும் வந்து தரிசித்து சொல்கிறாங்க நல்லூரை. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது ஒரு நல்ல மாற்றம். எல்லா மத மொழி எண்ணிக்கையில் வந்து ஆரம்பத்தில் நல்லூர் தொடக்க நாங்கள் போன காலத்தில் வரையும் வந்து இதில் ஒரு முஸ்லீம் வியாபாரி இதில் சிமெண்ட் போட்டுறது 15 அடிக்கிங்க அழகி அது வந்து ஒரு முஸ்லீம் கற்பூர வியாபாரிக்கு அது மரபு ரீதியாக கிட்டத்தட்ட நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அந்த இடம் வந்து இதில் கற்பூரம் கொளுத்துற இடத்துல ஒரு சிமெண்ட் தளம் ஒன்று இருக்குமா இதில் கூட்டமாக 4 பேர் நிற்கணும். அதடி அது அது இல்லாமல் பிற்காலத்தில் இல்லாமல் பிற்காலம் வந்து இப்போ அன்றைக்கி ஒரு 15 வருஷத்துக்குள்ள தான் இல்லாமல் போயிருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி 3 வருஷத்துக்கு முந்தி வந்த ஒரு முஸ்லீம் குடும்பம் அவங்களோட எனக்கு 3 மொழியும் படித்த மாதிரி ஐரோப்பிய மொழிகள் 2 தெரியும் கதை கொடுக்கணும். அப்போ அவைகளோட காய்ச்சினா மார்க்கத்தால் இது வந்து இது ஆறாம் அப்படி அந்த சொல்லப்படுகிறது. மார்க்கத்தால் நீங்கள் இங்கே வாரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லி தமிழ் கொஞ்சம் யோசிச்சு வச்சு தான் மாறணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதில் இப்போ என்னோட 2 காய்ச்சி ஒன்று கழிச்சு ஒரு முஸ்லீம் கற்பூர வியாபாரி பரம்பரையாக அதில் என்ன இல்லாமல் போகுது. அது இடைக்காலத்தில் ஏதாவது மாற்றங்களாலே சில பேர் இல்லாமல் அவை தாங்களாகவே சரியான தகவல்கள் தாங்களாகவே சில பேர் வந்து பின்வாங்கி இருக்கக்கூடும். அந்த ஏரியாவுக்குள்ள நாங்கள் போவாங்க. ஓகே சிங்கள நிறைய பேர் வாரார்கள். அவைகளோட நான் கதைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஆசார சிலராக எங்களாக ஆசார சிலர் நாவலில் சொன்ன மாதிரி ஆசார சிலராக எங்களோட ஆட்கள் எல்லாரும் மராட்டியும் அந்த முக்கியமான சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அந்த ஆசாரங்களை கடைப்பிடிக்கிற அல்லது இந்த இதை அல்லது வணக்கத்தலங்களும் பொதுவாக அவங்க கோயிலே வந்து வெள்ளை உடுப்பு 7 மாதங்களும் வெள்ளை உடுப்பு கணக்காவிரைய மரத்தை உடுப்பு மறுபடிய மரத்தை துண்டு முந்தி பழைய இப்போ அதை கடைப்பிடிக்கிறாங்க. நான் சாதாரண ஒரு திருவிழா தொடர்ந்து முதல் வெள்ளிக்கிழமை நான் இங்கே வந்தேன். 2 குடும்பங்களை பார்க்குறேன். ஒரு குடும்பம் உங்களுக்கு ஐரோப்பிய உடுப்பில் வந்துருந்தாங்க. இன்னொரு குடும்பம் வந்து பூவெல்லாம் அமைச்சு 3 தலைமுறை வந்தேன். நீங்கள் அம்மாவோட கைவம் ஆமாம். நீங்கள் என்ன மாதிரி உங்களோட கருத்துக்களை என்ன சொல்கிறீங்க? கல்யாணங்களுக்கு வந்துருக்கிறீங்க. எனக்கு ஒரே வித்தியாசம் தெரியுது. அந்த காலத்தில் வந்து அந்த சில உடைய முறையில் ஒரு விதமான பக்தி இதோடு வரவே நம்மகிட்ட இருந்து வரையக்குள்ள இப்போயும் இல்லையண்டு இல்லை. ஆனால் நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றம் ஸ்பெஷலி இளம் சமுதாயம்
கலைத்துறையிலையும் ஆர்வமும் ஈடுபட்டும் இருக்கிறதையும் நான் ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாண கலைஞர்களுக்கு ஆரம்ப காலத்து மாணவன் சுருக்கமாக சொல்கிறேன்னா இந்த சிறுசேகன் ராஜா துணைவேந்திரன் நானும் ஒரே பேச்சு இந்த பொன்விழாக்காக தான் நான் வந்தேன். நீங்கள் வந்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து எல்லாரோடையும் சரி இப்போ அரைச்சமாவாக இருக்கிறேன் இல்லாமல் நீங்கள் எல்லாரோடையும் எல்லாத்த அபிப்பிராயத்தையும் ஒரு வயசு இல்லாத ஒரு திறந்த அல்ல சிறந்த எண்ணத்திலாட்டி ஒரு திறந்த ஊடக பண்போட கேட்குறீங்களா அவைகள் என்ன சொல்லணும்ன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சார்பாவோ இல்லை முரணாவோ சொல்லலாம் அவைகள் அதுவும் ஓப்பனாக இருக்குது. ஆனால் வந்து அதை நீங்கள் கேட்குறீங்க. உதாரணமாக நீங்கள் நேற்று கேட்டீங்க நேற்று வந்து சட்டப்படத்தை சேர்ந்த மாணவர்களோட கருத்தை வந்து நீங்கள் நினைக்கிறேன். கொஞ்சம் மூன்று முஸ்லீம் மாணவர்களோட அக்கிரகத்தில் இருந்து வருவேன்னு சொன்ன போல அவையோட கருத்து வந்து நீங்கள் அவையோட கதையை பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. அவர் வந்து நல்ல கருத்துக்களை சொன்னாலும் மற்றது ஒரு விதமான ஊடகத்தில் சொல்கிறதுக்கு அவர் ஊருக்கு திரும்பி போகணுமென்ற ஒன்று இல்லாமல் தயக்கம் இல்லாமல் நிமிந்து நின்று சில கருத்துக்களை சிங்கள மொழியை நல்லா தெரியும்படியாக அடுத்த கருத்தை வந்து அவர் ஒரு சரித்திர ஆவணமாக கூட வச்சிருக்கலாம். இன்னொரு 4 வருஷத்துக்கு பிறகு அது வந்து திருப்பி போட்டு பார்க்கறது போட்டு கேட்கறது அவர் மாறி இருக்கிறாரா அல்லது தொடர்ந்து அதில் இருக்கிறாரு அவரை என்னது இங்கே இருந்து அவரை மாற்றியிருக்கா இல்லையாண்டு அங்கே போன பிறகு அவரை மாற்றியிருக்கா வேறு மாதிரி கண்டு அது ஒரு சமூக இயல் பரிசோதனை. ஆனால் பெரும்பாலும் வந்து இப்படி குரல்கள் வந்து ஒரு நேர்மையான உண்மைக்குரிய நேர்மையான அல்லது நேர்மைக்குரிய குரல்களாக மாறுறதுக்கான ஒரு அடித்தளம் வந்து இருக்குது. அதுகளை வந்து சேர்த்து எடுக்கலுமென்னு சொல்லி சொன்னால் அதுதான் நீங்கள் செய்கிற முக்கியமான பணியாக இருக்குது. சரி, எங்களுக்கு அந்த அனுபவம் எனக்கு நன்றி. ஓகே.